இனி இசைக்குழுவினருக்கு சிறப்பு செய்தல். குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து இசைக்குழுவினருக்கு தட்சணையையும் தலைமை விருந்தினர் அவர்கள் நிறைவு பரிசையும் வழங்குவார்கள். வாய்ப்பாட்டு பன்னிசை வேந்தன் அரவிந்த் ஜெயராம் அவர்கள். வாய்ப்பாட்டு திரு அரவிந்த் அவர்களுக்கு தலைமை விருந்தினர் நினைவு பரிசு தருகிறார். அடுத்ததாக மிருதங்க வித்வான் போலக்குடி GR நவீன் அவர்கள். அடுத்ததாக வயலினிஸ்ட் பேரூர் என் ரவிக்குமார் அவர்கள். இனி ஆஃப் ஸ்டேஜ் சப்போர்ட்டர்ஸ்க்கு சிறப்பு செய்யும் நேரம். முதலாவதாக தொகுப்பாளர் குமாரி மெலோடிகா விஜயன் அவர்கள். அடுத்ததாக கான்செப்ட் அண்ட் டிசைன் ஸ்ரேயாட்ஸ் கோவைப்புதூர் அவர்கள். காஸ்டியூம்ஸ் பிரவீனா காஸ்டியூம்ஸ் அவர்கள். மேக்கப் கோவை மகேஷ் அவர்கள். ஒப்பனை கட்டாயம் சொல்லியே ஆகணும். அதாவது ஆடை பாதி ஆடல் பாதி சொல்லுவாங்க. ஆட்டம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்குரிய அந்த அலங்காரம், உடை அலங்காரம் அதுக்கேற்ற மாதிரி அவரும் நிதானமாக கரெக்டாக கொஞ்சம் கூட அதிகப்படியாக இல்லாமல் போட்டிருந்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஐயப்பா அண்ட் டீம் அவர்கள். அண்ணா அவர்கள் வந்ததுலேருந்து நான் பார்த்தேன், அந்த வாசலில் என்ட்ரி ஆனவுடனே அவருடைய கடமையில், அதாவது கடனேன்னு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது, கடமையை உணர்ந்து அதை ஆத்மார்த்தமாக அதை ஃபீல் பண்ணி லவ் பண்ணி அந்த தொழிலை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அண்ணா கிட்ட அதை நான் பார்த்தேன். பார்த்து 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 இப்படி கவனிச்சுட்டு அப்படி பண்ணார். ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துலேயும் டெடிகேட் தான் முக்கியம். எல்லாமே அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. அது இறைவனோட அருள் தான். அடுத்ததாக ஆடியோ சிஸ்டம் அபு ஜென்யூன் ஆடியோஸ் அவர்கள். பிரமாதமாக நம்ம பாடினாலும் அந்த ஆடியோ அந்த கீச் 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 கீச்
கர கர கரன்னு சத்தம் இல்லாமல், டிஸ்டர்ப் இல்லாமல் அதுவும் அவர் கரெக்டாக பார்த்துருக்காரு. அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னு தெரியல, ஆனால் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் கரெக்டாக, அதுவும் அளவோட, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அளவோட எல்லாத்தையும் அவரும் பார்த்துருக்காரு. அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய பாராட்டுக்கள். அடுத்ததாக கேட்ரிங் கோவை காஃபி கார்னர் கோவை புதூர் அவர்கள். செவிக்கு விருந்து, அடுத்தது வயிற்றுக்கும் சிறிது உணவு. இவ்வளவும் நல்லா இருந்தது, இதுவும் நல்லா இல்லாமையா போகும். ரொம்ப சூப்பராக, இதை விட எல்லாத்தையும் பெஸ்ட்டாக அமையும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக ஸ்டேஜ் பேக்ட்ராப் திரு கார்த்திக், எல்ஜிசி டெக்கரேட்டர்ஸ் சுண்டக்காமுத்தூர். ஸ்டேஜ் பேக்ட்ராப் திரு கார்த்திக், எல்ஜிசி டெக்கரேட்டர்ஸ் சுண்டக்காமுத்தூர். அந்த மேடை அலங்காரம்ன்றது சிலப்பதிகாரத்திலே சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே இல்லை. நாட்டியத்துக்கு இப்படி தான் இருக்கணும். அந்த நாட்டியம் தனியாக எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஜிகு 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 ஜிகுன்னெலாம் இல்லாமல் அது நல்ல ரசனை, அப்படி பிளைனாக இருக்குது. அந்த ஸ்கூலோட நேமு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, நீட்டாக. அவருக்கு அவருடைய பாராட்டுக்கு. அடுத்ததாக சின்னசாமி கவுண்டர் திருபண மண்டபம் மேலாளர் திரு செல்வராஜ் மற்றும் திருமதி சரோஜினி அவர்கள். மேடை அமைப்பு அலங்காரம் எல்லாம் இருந்தாலும் மண்டபம் எக்கோ இல்லாமல் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி பண்ணியிருக்காங்க. நிறைய திருவிழா கல்யாணங்கள் நடந்தாலும் இந்த நாட்டிய கலைக்காக கொஞ்சம் நிறைய சேவை செய்கிறீங்க. இன்னமும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீங்கள் தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஆமாம், அடுத்ததாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் திரு அருண்குமார் அவர்கள், திரு கார்த்திக் அவர்கள். அண்ணா அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். என்னை 5 மணிக்கு கூப்பிட வந்துட்டார். நான் ரெடி ஆகிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது, அப்போ டைம் பிரகாரம் அந்த நேரம் காலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் குருநாதர் எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க, அந்த நேரம் தாம்மா முதல் கடவுள், அந்த நேரத்தை தவிர்த்த விட்டுட்டா எதுவுமே கிடைக்காதுன்னு. அந்த நேரத்தை நம்ம பார்த்து பார்த்து நம்ம கரெக்டாக செலவு பண்ணாலே எல்லாமே நம்மளுக்கு தன்னாலே கடவுள் கொடுத்துருவாரு. அதில் இவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது அதுதான். ரொம்ப சந்தோஷம். நல்லா திரு கார்த்திக் அவர்கள். வாலண்டியர்ஸாக ஹெல்ப் பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் வராது. அதை ஒழுங்குபடுத்துறது, அதை சீர்படுத்துறது எல்லாமே அந்த வாலண்டியர்ஸ்க்குன்னு ஒரு பெரிய கைத்தட்டல் வேணும். ஏன்னா தான் தொண்டு நிறுவனம் அப்படின்றதுல இவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். இனி குழந்தைகளுக்கும் அவர்களின் பெற்றோருக்கும் சிறப்பு செய்யும் நேரம். பெற்றோர்களுக்கு தலைமை விருந்தினர் அவர்கள் பொன்னாடை அணிவித்தும் குருஜி அவர்கள் நினைவு பரிசையும் வழங்குவார்கள். அதைத் தொடர்ந்து மாணவிகளுக்கு தலைமை விருந்தினர் அவர்கள் சான்றிதழையும் குருஜி அவர்கள் நினைவு பரிசையும் வழங்குவார்கள். முதலாவதாக அக்ஷய பைரவி, அக்ஷய பைரவியின் பெற்றோர் திருமதி அம்சவேணி அவர்கள். அதைத் தொடர்ந்து அக்ஷய பைரவி.
அடுத்ததாக கீர்த்தனாவின் பெற்றோர் திருமதி சாந்தி, அதைத் தொடர்ந்து கீர்த்தனா. அடுத்ததாக நவ்யா கணேஷின் பெற்றோர் திருமதி பிரவ்யா, திரு கணேஷ் அவர்கள். அதைத் தொடர்ந்து நவ்யா கணேஷ். அடுத்ததாக ஓவியா கணேஷின் பெற்றோர் திருமதி பிரவ்யா அவர்கள், திரு கணேஷ் அவர்கள். அதைத் தொடர்ந்து ஓவியா கணேஷ். அடுத்ததாக ஷமீனாவின் பெற்றோர் திருமதி பானுப்பிரியா அவர்கள், திரு டாக்டர் காசிமணி அவர்கள். அதைத் தொடர்ந்து ஷமீனா. அடுத்ததாக ஸ்ரீ சாதனாவின் பெற்றோர் திருமதி சிந்து ரேகா அவர்கள், திரு சபரிநாதன் அவர்கள். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ சாதனா.